நீங்க என்னதான் பார்த்து பிரியாணி செஞ்சாலும், குழஞ்சு போயிருச்சுன்னு குறை சொல்றாங்களா? தக்காளி சாதம் மாரி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? கவலைய விடுங்க. பூ மாதிரி கல்யாண வீட்டு பிரியாணி, பாய் வீட்டு ஸ்டைல்ல எப்படி செய்யலான்னு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நீங்க அதுக்கு முதல்ல நம்ம சாகுல்ஸ் கிச்சன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பிரியாணி செய்யும்போது வெங்காயம் எவ்வளோ வதக்கணும், அரிசி எவ்வளோ போடணும், தண்ணி எவ்வளோ ஊத்தணும், சிக்கன் எந்த அளவுக்கு வேகணும், குறிப்பா நம்ம பிரியாணி மசாலா அது நான் கடையில வாங்கலங்க. வீட்ல ரெடி பண்ண பிரியாணி மசாலா தான். உங்களுக்கு அந்த பிரியாணி மசாலா எப்படி செய்றதுன்றதையும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். மறக்காம நீங்க இந்த வீடியோவ பாருங்க. இந்த வீடியோல நீங்க பிரியாணி எப்படி செய்ய போறீங்கன்றதை பார்த்துட்டு, ஒரே ஒரு வாட்டி அந்த மாரி பிரியாணி உங்க வீட்டுக்காரருக்கு ட்ரை பண்ணி குடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு இதே மாரி பிரியாணி கேட்டு உங்கள டார்ச்சர் பண்ண போறாரு. கண்டிப்பா மறக்காம நீங்க இந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்க. சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். அல்டிமேட்டா இருக்கும். நான் இது ஒரு பர்த்டே ஃபங்ஷனுக்கு செஞ்சேன். அங்கேருந்து சூப்பர் ரிவ்யூ வந்திருக்கு. அடுத்ததா ஒரு 25 கிலோக்கு ஆர்டர் குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டா இருந்திருக்கும். இது நான் பாஸ்மதி ரைஸ் இல்லங்க. நார்மல் ரைஸ்ல தான் செஞ்சிருக்கேன். ஃபுல் வீடியோ சேனல்ல இருக்கு. மறக்காம விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.